செல்வங்களே! நான் காவ்யா மற்றும் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முந்தைய அமர்வில் தீர்வுகள் பற்றி அறிந்தோம். இங்கே இந்த அமர்வில் மிதத்தல் மற்றும் கூழ்மங்கள் பற்றிய சில தகவல்களை சேகரிக்கப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மிதத்தல், கூழ்மங்கள், டைண்டல் விளைவு, முக்கிய வார்த்தைகள்: பன்முகத்தன்மை கொண்ட கலவை. மிதத்தல், அதாவது திடமான துகள்கள் முழுமையாக கரையாத கலவை. கூழ்மங்கள், அதாவது நுண்ணிய துகள்களை கொண்ட ஒரு பொருள் மற்றொரு பொருளில் கலந்த கலவை. சிதறல், அதாவது எதையாவது பரப்பும் செயல். டைண்டல் விளைவு. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். சஸ்பென்ஷன்கள் அல்லது மிதத்தல் மற்றும் கூழ்மங்கள் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள ஒரு செயல்பாட்டை கருத்தில் கொள்வோம். ஒரு பீக்கரில் சிறிது தண்ணீர் எடுத்து அதில் சிறிது சுண்ணாம்பு தூள் சேர்த்து கண்ணாடி கம்பியால் கிளறவும். சுண்ணாம்பு துகள்கள் கரையாமல் நீரின் அளவு முழுவதும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதை காண்கிறோம். எனவே இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கலவையாகும். ஏனெனில் கரைப்பான் துகள்கள் கரைந்து போகவில்லை, மேலும் துகள்கள் சாதாரண கண்ணுக்கு தெரியும். இத்தகைய பன்முகத்தன்மை கொண்ட கலவைகள் மிதத்தல் என்று அழைக்கப்படுகின்றன. மிதத்தல் என்பது ஒரு திட மற்றும் திரவத்தின் பன்முகத்தன்மை கொண்ட கலவைகள் ஆகும். இதில் திடப்பொருள் மண் மற்றும் நீர் கலவை போல் கரையாது. மிதத்தல் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலவையாகும். ஒரு மிதத்தல்களின் துகள்களை பொதுவான கண்களால் பார்க்க முடியும். ஒரு மிதத்தலின் துகள்கள் அதன் வழியாக செல்லும் ஒளிக்கற்றை சிதறடித்து அதன் பாதையை தெரியும்படி செய்கிறது. ஒரு மிதத்தல் இடையூறு இல்லாமல் இருக்கும்போது கரைப்பான் துகள்கள் குடியேறும். துகள்கள் குடியேறும் போது அது ஒரு ஒளியை சிதறடிக்காது. மிதத்தல் நிலையற்றது. வடிகட்டுதல் செயல்முறை மூலம் அவை கலவையிலிருந்து பிரிக்கப்படலாம். இப்போது கூழ்மங்களின் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறிதளவு பாலை எடுத்து மாதிரி தண்ணீர் சேர்த்து கண்ணாடி கம்பியில் கிளறவும். கலவைகளில் உள்ள துகள்கள் தெரிகிறதா என்பதை கவனிக்கவும். சோதனை குழாயில் உள்ள பாலின் துகள்கள் கலவை முழுவதும் ஒரே சீராக பரவுகிறது. பால் துகள்களின் சிறிய அளவு காரணமாக அது ஒரே மாதிரியாக தோன்றுகிறது.
ஆனால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலவையாகும். இந்த துகள்கள் எளிதில் காணக்கூடிய ஒளிக்கற்றையை சிதறடிக்கும். இத்தகைய கலவைகள் கூழ்மங்களின் அல்லது கூழ் தீர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கலவைகள் ஒரு தீர்வுக்கும் இடைநீக்கத்திற்கும் இடையே உள்ள பண்புகளை கொண்டுள்ளன. அவை கூழ் சிதறல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பால், வெண்ணெய், பாலாடை கட்டி, கிரீம், ஜெல், பூட் பாலிஷ், வானத்தில் மேகங்கள் போன்ற பல பொருட்கள் கொலோய்டால்களுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள். ஒரு கூழ்மம் என்பது ஒரு பன்முக கலவைகள் ஆகும். ஒரு கூழ்மம் துகள்களின் அளவு பொதுவான கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு சிறிதாக உள்ளது. கூழ்மங்களின் துகள்கள் அதன் வழியாக செல்லும்போது ஒளிக்கற்றை சிதறடித்து அதன் பாதையை தெரியும் அளவுக்கு பெரிதாக இருக்கும். தொல்லையின்றி விடப்படும் போது அவை குடியேறாது. அதாவது ஒரு கூழ் மிகவும் நிலையானது. வடிகட்டுதல் செயல்முறை மூலம் கலவையிலிருந்து துகள்களை பிரிக்க முடியாது. கூழ் துகள்களை பிரிக்க மைய விலக்கு எனப்படும் பிரிப்புக்கான ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்தலாம். கூழ் திரவங்கள் இயற்கையில் பன்முகத்தன்மை கொண்டவை மற்றும் எப்போதும் குறைந்தது 2 கட்டங்களை கொண்டிருக்கும். சிதறல் கட்டம் மற்றும் சிதறல் ஊடகம். சிதறிய கட்டம் என்பது ஒரு கூழ்மத்தில் சிறிய விகிதத்தில் இருக்கும் மற்றும் கூழ் அளவு, அதாவது 1 நானோமீட்டர் முதல் 100 நானோமீட்டர் வரை துகள்கள் கொண்டது. சிதறல் ஊடகம் என்பது கூழ் துகள்கள் சிதறடிக்கப்படும் ஊடகம். இந்த 2 கட்டங்களும் திட, திரவ மற்றும் வாயு வடிவில் இருக்கலாம். இவ்வாறு இரு கட்டங்களின் உடல்நிலையை பொறுத்தது பல்வேறு வகையான கூழ் திரவங்கள் சாத்தியமாகும். கூழ் கரைசலில் உள்ள துகள்கள் புலப்படும் ஒளிக்கற்றையை எளிதில் சிதறடிக்கும் என்று ஆய்வு செய்துள்ளோம். ஒளிக்கற்றையின் இந்த சிதறல் டைண்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. அதை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு சிறிய துளை அல்லது பிளவு வழியாக ஒரு அறைக்குள் நுண்ணிய ஒளிக்கற்றை நுழையும் போது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த விளைவை நீங்கள் அவதானிக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கரைப்பானில் கரையாத மற்றும் பொதுவான கண்ணுக்கு தெரியும் துகள்களை கொண்ட பொருட்கள் மிதத்தல் எனப்படும் மிதத்தல் என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலவையாகும். கூழ்மங்கள் பன்முகத்தன்மை கொண்ட கலவைகள் ஆகும். இதில் துகள் அளவு பொதுவான கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு சிறியது, ஆனால் ஒளியை சிதறடிக்கும் அளவுக்கு பெரியது. கூழ்மம் சிதறிய கட்டத்தை கொண்டுள்ளது மற்றும் அவை விநியோகிக்கப்படும் ஊடகம் சிதறல் ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிக்கற்றையின் சிதறல் டைண்டால் விளைவு எனப்படும்.